ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். பாவை விழியில் இன்றைய பாசுரத்தில் திவ்ய தம்பதிகள் 2 பேரையும் சேர்த்து எழுப்புறார்கள். ஆண்டாளும் அவள் தோழிகளும். எம்பெருமான இந்த பாசுரத்தில் 4 திருநாமங்களை இட்டு அழைக்கிறார். முதல் திருநாமம் கப்பம் தவிர்க்கும் கலி, 2வது திருநாமம் செப்பமுடையாய், 3வது திருநாமம் திரள் உடையாய், 4வது திருநாமம் விமலா அப்படின்னு இப்படி 4 திருநாமங்களை இட்டு எம்பெருமான அழைக்கிறார்கள். திருநாமங்களை வாயினால் பாடுவது க்ஷேமத்தை நல்கும். வாயினால் பாடி நாமும் க்ஷேமத்தை அடைவோமே. அமரர்க்கு முன் சென்ற கப்பந்தவிர்க்கும் கலியே துயிலனாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா துயிலனாய் செப்பண்ணவின் முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பிள்ளை நங்காய் நிறுவே துயிலனாய் ஊக்கமும் தட்டொழியும் தந்து உண்மனாளனை இப்போதே எம்மை நீராடேலோர் எம்பாவாய். கப்பம் தவிர்க்கும் கலி அப்படின்னா கஷ்டத்தை தீர்ப்பதில் மிடுக்கு உடையவன். 33 தேவர்களும் க்ஷீராப்திநாதனை வந்து தஞ்சம் அடைஞ்சான். திரேதா யுகத்தில் அவள்லாம் சொல்கிறா, ராவணாதிகளால் ஏற்படும் துயரத்தை நீங்கள் போக்கணும் அப்படின்னு தஞ்சம் அடைஞ்சான். அந்த சமயம் கருட வாகனத்தில் எம்பெருமான் எழுந்தருளினான். கருமையில் தாமரைக்காடு பூத்து நீடு இருசுடர் இருபுறத்து ஏந்தி ஏடவிழ் திருவோடும் பொலிய ஓர் செம்பன் குன்றின் மேல் கலுழன் வந்து தோன்றினான் அப்படிங்கிறார் கம்பர். இந்த இடத்துல கலுழன் அப்படின்னா கருடன் அர்த்தம். அவர் கருட வாகனத்தில் பகவான் வந்து தோன்றினானாம். தேவர்கள்கிட்ட சொன்னான்னா, பயத்தை விடுங்கோ, நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னா. ஆத்மானம் சதுர்விதம்னு தன்னை 4 பிரிச்சுண்டு நாராயணனே ராமனாக வந்து பிறந்தான். அப்போது திரேதா யுகத்தில் உள்ள கஷ்டத்தை போக்கிட்டான் ராமன். துவாபர யுகத்தில் பூமி பாரம் தாங்கலை அப்படின்னு பூமி பிராட்டி பிரம்மா தேவர்களோட பசுரூபம் எடுத்துண்டு வந்து க்ஷீராப்திநாதன் கிட்ட சரணமடைகிறார்கள். பார்க்கடல் பரமனை தஞ்சம் அடைஞ்ச உடனே அவர் என்ன சொன்னார், கவலைப்படாதீங்கோ, நான் அவதாரம் பண்ணுறேன்னு சொல்லி தம் அற்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம்னு அற்புத பாலகனா கண்ணபிரான் திரு அவதாரம் பண்ணினான். இப்படி கப்பம் தீர்க்கும் கலியாக ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை பண்ணினான் எம்பெருமான். இது முதல் திருநாமம். 2வது திருநாமம் செப்பமுடையாய். செப்பமுடையாய்னா என்ன அர்த்தம்னா, ட்ரூத்ஃபுல் பர்சன், ட்ரூவாக இருப்பான் அவாகிட்ட. ராமர் எப்படி ட்ரூவாக இருந்திருக்காருங்கிறத பாருங்கோ. சுகச்சாரணர்கள்னு 2 ஒற்றர்களை அனுப்பி ராமரோட சைன்ய பலம் எப்படி இருக்குன்னு வேவு பார்க்க ராவணன் அனுப்பினான். அவ ஒற்றர்கள்னு தெரிஞ்சுண்ட ராமபிரான் விபீஷணன் மூலமாக சைனியங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்னன்னு தெளிவுபடுத்த சொன்னார். அப்புறம் சொன்னார், அவளை அழைச்சிண்டு போய் எல்லாம் சுற்றி காண்பிச்சுட்டு வா விபீஷணா அப்படின்னு சொன்னார் ராமபிரான். இப்படி ட்ரூத்ஃபுல் பர்சனாக ஆர்ஜவத்தோட நடந்துட்டார் ராமச்சந்திரமூர்த்தி. கண்ணன் எப்படி நடந்துட்டான்? துவாரகாதீசன் நரசிம்மம் மேத்தாங்கிற உண்மையான பக்தனுக்காக நேர்மையாக நடந்துட்டான். நரசிம்ம மேத்தா ஒரு உஞ்சி விருத்தி பிராமணர்.
சதா கிருஷ்ண தியானம் தான் பண்ணுவர். வைஷ்ணவ ஜனத்தோங்கிற மகாத்மா காந்திக்கு பிடிச்ச பாட்டை பாடியவர் இந்த நரசிம்ம மேத்தா. உண்மையான வைஷ்ணவனாக வாழ்ந்தவர். இவருக்கு ஒரு பெண், அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அவள் பணம் காசு நிறைய கொடுத்தாதான் இங்கே இருக்கலாம்னு அவளை திருப்பி அனுப்பிட்டார்கள். அவளை எப்படி வாழ வைக்கிறதுன்னு புரியல நரசிம்ம மேத்தாக்கு. துவாரகாதீசன் திருவடியைத்தான் பிடிச்சுண்டார் அவர். அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ஒரு பஜன கோஷ்டியை அனுப்பிட்டான். அவள் சொன்னா, வழிநடையாக போகிற போது யாராவது கொள்ளை அடிச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு தங்கக்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் இவர்கிட்ட கொடுத்துட்டு அங்கே அந்த பணம் கிடைக்கும்படி நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டார்கள். இவரும் ஒரு பெரிய வியாபாரியை துவாரகையில் எனக்கு தெரியும், அவர்கிட்ட போய் நீங்கள் வாங்கிக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் ஷாமளசா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு லெட்டரும் எழுதி கொடுத்தார். அவள் கொடுத்த பணத்தை கொண்டு தன்னுடைய பெண்ணை வாழ வச்சுட்டார். ஆனால் அவள் திரும்பி வர வரையிலும் கண்ணீர் விட்டுண்டு அன்ன ஆகாரம் இல்லாமல் எப்பேற்பட்ட துரோகம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு உட்காந்து அழறார். துவாரகைக்கு போனவாளுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து ஒரு லெட்டர் நரசிம்ம மேத்தாக்கு எழுதி அதில் பா ஷாமளசா அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்தான். பான்னா யாரு? பகவான். பகவான் ஷாமளசா அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்தான். செப்பமுடையவனா நடந்துட்டான் கண்ணபிரான் நரசிம்ம மேத்தாக்கு அப்படின்னு தெரியறது பார்த்தேளா? இது 2வது திருநாமம். 3வது திருநாமம் திரள் உடையாய். பராக்கிரமசாலி. திரள் உடையாய்னா யாருமே செய்ய முடியாத ஆச்சரியமான காரியங்களை செய்யக்கூடியவர்கள். எப்படி கண்ணன் செஞ்சான் அப்படிங்கிறத பார்க்கலாம். மகாதுஷ்டன் கம்சன், தேவர்களை கூட அடக்கினவன், கிருஷ்ணனுடைய பிரதம விரோதி அவன். அப்பேற்பட்ட அந்த கம்சனை ஒரு யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை ஒன்றுமே இல்லாமல் ஒரு 15 நாள் யுத்தம் இல்லை 18 நாள் யுத்தம்னு அது கூட இல்லாமல் கோபச்சிறுவர்கள் 4 பேரை அழைச்சிண்டு போய் நேர கம்சனை ஒரு குத்து குத்தி சம்ஹாரம் பண்ணினான்னா இவன் எப்பேற்பட்ட திரள் உடையவன் அப்படின்னு தெரியறது பாருங்க. இதை விட இவனுடைய திரளுக்கு மற்றொரு இடம். துரியோதனன் பாரத யுத்தத்தில் ஜெயிக்கிறதுக்காக ஜோசியர்கள்கிட்ட நாள் பார்த்து கொடுங்கோ அப்படின்னு சொன்னான். இவன் நிச்சயம் தோற்பான்னு அவளுக்கு நன்னா தெரியும். அதை சொன்னால் சிரச்சேதம் பண்ணிடுவான்னு பயந்துண்டு எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் உன்னோட சகோதரன் சகாதேவன் ரொம்ப நன்னா ஜோசியம் பார்ப்பான், அவன்கிட்ட போய் நீங்கள் கேளுங்கோன்னு இவள்லாம் தப்பிச்சுண்டுட்டான். சகாதேவன் ட்ரூத்ஃபுல் பர்சன். ஜோசியத்தில் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால சகாதேவன் உண்மையை சொன்னான். என்ன உண்மை? அமாவாசை அன்னைக்கு 12 மணிக்கு உன்னுடைய பட்டத்து யானையை மூவ் பண்ணு, நீ ஜெயிச்சுடுவ அப்படின்னு சொல்லிட்டான். இதை கேட்டுட்டு உடனே கண்ணபிரான் வந்தான். ஏ சகாதேவா, எந்த தைரியத்திலடா நீ நாள் பார்த்து கொடுத்த? நீங்கள் ஜெயிக்கணும்னு நான் பாடுபட்டுருக்கேன், இப்படி பண்ணலாமாடா அப்படின்னு கண்ணபிரான் சகாதேவனை கோச்சுண்டான். அதுக்கு சகாதேவன் சொல்கிறான், நீ இருக்கிற தைரியத்தில் தான் கண்ணா நான் நாள் பார்த்து கொடுத்தேன் அப்படின்னா. எத்தனை கோணல் இருந்தாலும் நீ சரி பண்ணிடுவ அப்படிங்கிறான். அமாவாசைக்கு முதல் நாளே கண்ணன் என்ன பண்ணா, யமுனை ஆற்றுல இறங்கி தர்ப்பணம் பண்ணுறான். அங்கேருந்து துரியோதனன் வந்தான், கேட்குறான், நாளைக்கு தானே அமாவாசை, நீ இன்னிக்கே ஏன் தர்ப்பணம் பண்ணுற அப்படின்னு கேட்டான். அவன் ஒரு பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். சூரிய சந்திரர்கள் மற்ற தேவதைகள் எல்லோரும் வந்துட்டான். ஏன்னா இவன் அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறானே இன்னைக்கு அப்படின்னு. அவள்லாம் கேட்குறா, நாளைக்கு தானே அமாவாசை அப்படின்னு கேட்டார்கள். உடனே கண்ணன் அவளை பார்த்து கேட்டான், அமாவாசைன்னா என்ன சொல்லுங்கோ அப்படின்னா.
சூரிய சந்திரர்கள் நேர்கோட்டில் வரணும், அதுதான் அமாவாசை அப்படின்னார்கள். அதான் நீங்கள் வந்து நின்றுருக்கேளே அப்படின்னு சொல்லிட்டான். இந்த அமாவாசை தான் போதாயன அமாவாசை அப்படின்னு சொல்லுவாள். கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் போதாயன அமாவாசையை தான் கடைபிடிப்பர். உடனே துரியோதனன் ஓடி போய் பட்டத்து யானையை மூவ் பண்ணிட்டான். பண்ணுறதுக்காக ஏறி உட்காந்து போகிறான். பீஷ்மர் அங்கேருந்து வந்தார். இன்னைக்கு அமாவாசை இல்லையேடா, நாளைக்கு தானடா அமாவாசை அப்படின்னார். இல்லை இல்லை, கிருஷ்ணன் இன்னைக்கு தான் தர்ப்பணம் பண்ணுறான், இன்னைக்கு தான் அமாவாசை அப்படின்னா. உடனே பீஷ்மர் கேட்குற, அவன் யாருக்கு தர்ப்பணம் பண்ணுறான் போய் கேளுடா அப்படின்னார். ஏன்னா அப்பா அம்மாலாம் இருக்கா, அவன் யாருக்கு தர்ப்பணம் பண்ணுறான் அப்படின்னு கேட்டார். எனக்கு அதெல்லாம் தெரியாது, எப்பவுமே நீர் பாண்டவா கட்சியில் தான் இருப்பேள், உங்கள் பேச்சை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னுட்டு என்ன பண்ணிட்டான், பட்டத்து யானையை மூவ் பண்ணிட்டான். இப்படி ஜோசியத்துக்கு மேலே போய் அமாவாசையே மாற்றி காப்பாற்றக்கூடிய திரள் உடையவன் கண்ணன். இனி ராமருடைய திரளை பார்ப்போம். ராமருடைய திரளை வால்மீகி ஆரண்ய காண்டத்தில் சரவருஷம் வர்ஷிச்சதை அவர் சொல்கிறார் ஒரு ஸ்லோகத்தில். எப்படி ராமன் சரவர்ஷம் வர்ஷிச்சான் அப்படின்னு. ஏகஸ்ய ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. கரதூஷணர்கள் 14,000 பேர், அவ எல்லாரும் ராட்சசர்கள். ராமரோ ஏகஸ்ய ராமர், ஒரே ஒருத்தர். லக்ஷ்மணரை கூட வரவேண்டாம்னுட்டார், சீதா பிராட்டிக்கு காவலா கூடாரத்தில் இருன்னுட்டார். இவரோ ஒருத்தர் தர்மாத்மா, அவள்லாம் எப்பேற்பட்டவா, அதர்மிகள். ராமர் எப்படி ஒருவராக நின்று சண்டை போட போகிறான்னு வியந்தார் வால்மீகி ரிஷி. அதுக்கு ரகுவம்சத்தில் காளிதாசன் சொல்கிறார், ராமன்கிட்டேந்து ஒரு அம்பு புறப்பட்டு ஒரே சமயத்தில் 14,000 பேரையும் தாக்கிடுத்து. ஒரு வில்லேந்து புறப்பட்ட அம்பு 14,000 ஆயிடுத்து. அதுதான் அவருடைய சார்ங்கத்தின் திறமை அப்படிங்கிறான் காளிதாசன். அந்த வில் திறத்தை கம்பர் ஒரு பாசுரத்தில் சொல்கிறார். ஆனை 1000, தேர் 10,000, அடற்பரி 1 கோடி, சேனை காவலர் 1000 பேர் படின் கவந்தம் ஒன்று எழுந்தாடும். என்ன சொல்கிறார் இதில் அப்படின்னா, யானை 1000 செத்து போகணும், தேர்ப்படை 10,000 வீழணும், குதிரைப்படை 1 கோடி விழணும், காலாட்படை 1000 மடிஞ்சு போகணும். அப்படி மடிஞ்சா கவந்தன்கிற கழுத்து அறுபட்டு கிடக்கும் முண்டம் அங்கே போர்க்களத்தில் அது எழுந்து ஒரு குதிக்குமா. அந்த மாதிரி 1000 தடவை இந்த கவந்தன் குதிச்சாக்க ராமருடைய வில்லில் கட்டியிருக்கும் ஒரு மணி ஒரு தரம் கணீர் அப்படின்னு அடிக்குமா. அந்த மணி 7.5 நாழிகை ஆடியது அப்படிங்கிறார் கம்பர். 7.5 நாழிகைனா எத்தனை நாழி? 3 hours, 3 மணி நேரம். யாரும் செய்ய முடியாததை செய்து முடிக்கும் திரள் உடையவர் ராமர் அப்படின்னு தெரியுது. 4வது திருநாமம் பிமலன், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் பிமலன். குருட்சேத்திர யுத்தத்தில் கர்ணனோட ரதம் வந்து சேத்துல மாட்டின்னு விடுத்து. அப்போ கர்ணன் சொல்கிறான், அர்ஜுனா இப்போ நீ அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணாத, உனக்கு தர்மம் தெரியும் அப்படின்னு சொன்னான் கர்ணன். அப்போது கண்ணபிரான் சொல்கிறான், கர்ணா தர்மத்தை பற்றி நீயா பேசுகிற அப்படின்னு கேட்டான். நான் வீட்டுக்கு விலக்கு அப்படின்னு சபைக்கு வந்தவளை 5 பேர் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, ஒய் டோன்ட் யூ மேரி மீன்னு 6வது பர்சனாக என்ன பண்ணிக்கோன்னு சொன்னியேப்பா நீ. அப்போ எங்கடா போச்சு அந்த தர்மம்? அரக்கு மாளிகையில் பஞ்சபாண்டவாளை எரிச்சானே துரியோதனன், அது உனக்கு தெரியுமே, அப்போ எங்கே போச்சு தர்மம்? பீமனை விஷம் கொடுத்து கங்கையில் தள்ளினேளே, உனக்கு அது தெரியுமே, அப்போ எங்கே போச்சு அந்த தர்மம்?
பாலகனான அபிமன்யுவோட வில்ல பின்னாலேந்து அறுத்தானே, 6 பேர் சேர்ந்து அவனை கொன்னேளே, அப்போ எங்க போச்சு அந்த தர்மம் அப்படின்னு கேட்குறான் கண்ணன். கேட்டுட்டு இவன் தலையை வெட்டுடா அர்ஜுனா அப்படின்னு சொன்னான். செற்றார்க்கு வெப்பம் கொடுப்பவன் இவன். ஆனால் அப்படி வெப்பம் கொடுத்தாலும் இவனுக்கு தோஷம் வராது, குற்றங்கள் ஒட்டாது. ஏன் அப்படின்னா இவன் விமலன். கர்ணனோட பாபத்தெல்லாம் போக்கி அவன் நற்கதி அடைய அவன் பண்ணின தானத்தை, அந்த தானமும் அவன் எப்படி பண்ணான், அர்ஜுனனை ஜெயிக்கணும்னு தான் தானம் பண்ணினான். பலனை கருதி பண்ண தானத்தையும் இவன் தானமாக வாங்கிண்டு அவனுக்கு நல்ல கதியை கொடுத்த விமலன். அப்போ கண்ணபிரான் விமலன் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. ராமன் எப்படி விமலன்? என் ராமனை யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஹனுமனே ராவணன் கிட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, பிரம்மா ஸ்வயம்பூ சதுரான நோவா ருத்ரா திருணோத்ரா திரிபுராந்த கோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராத்தும் ந சக்தா யுதி ராமவத்தியம். என் ராமன் வில் பிடிச்சிட்டு நின்னானால் 33 கோடி தேவர்களையும் புறமுதுகிட்டு ஓட வச்சுடுவார் அப்படின்னு ஹனுமன் ராமருடைய புகழை ராவணன் கிட்ட பாடுறான். இப்படி செற்றார்க்கு வெப்பம் கொடுத்தாலும் என்னுடைய ராமர் பேரில் தோஷமே ஒட்டாது, குற்றமற்றவர் அவர் விமலன் அப்படின்னு ஹனுமன் சொல்கிறார். இப்படி 4 திருநாமங்களால் எம்பெருமானை பிரார்த்தித்து, எங்களுக்கு நீ கிருபை பண்ணணும், தேவர்களுக்கு தான் நீ முன்னாடி போவையா, எங்களுக்கு உதவி பண்ண மாட்டியா, கிருபை பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி ஆண்டாள் கண்ணனை எழுப்புறா. இனி ராமானுஜ தயாபாத்திரமான சுவாமி வேதாந்த தேசிகனை நாம் அனுபவிக்கலாம். கலியே அப்படின்னா மிடுக்கு உடையவர்னு பார்த்தோம். இவர் நல்ல மிடுக்கு உடையவர். சுவாமி எப்படி இருப்பார் தெரியுமா? நீங்கள் பாருங்க ஃபோட்டோவில், தேஜஸ்வியாக இருப்பார், தூய வெண்மையான வஸ்திரத்தோடு தான் இருப்பார், சிரித்த முகத்தோட காட்சி கொடுப்பார். அதை ராமானுஜ நூற்றந்தாதியில் ஒரு பாசுரம் சொல்கிறது, தேசிக நூற்றந்தாதியில் ஒரு பாசுரத்தில் சொல்கிறார். அது என்னன்னு பார்க்கலாம். கோவை கனி ஒத்த வாயும் குளிர் விழியும் தாவம் தவிர்க்கும் முறுவலும் பாவம் தீர் வேதமுடி தேசிகன் தன் மெய் ஒளியும் மேவாதார் சாதுவரை காணார் தளர்ந்து அப்படின்னு தேசிகருடைய மிடுக்க தேசிக நூற்றந்தாதி பாசுரம் வர்ணிக்கிறது. இந்த மாதிரி அடுத்த வரி, துயில் எழாய். எப்பவும் அஜ்ஞானம்ங்கிற தூக்கத்திலேயே இருக்கோம் நாங்கள்லாம், சிஷியர்களான நாங்கள்லாம். அதனால சுவாமி இடத்துல அவள் பிரார்த்திக்கிறா, எங்கள் இதயங்களில் தாங்கள் ஆவிர் பவிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்ப்பவர் நம் சுவாமி. ஏன்? இவர் சாதித்த சின்ன சின்ன கிரந்தங்கள் 32. பெரிய கிரந்தம் ரகசியத்ரயசாரம். இந்த 33 கிரந்தங்களும் அமரத்துவம் வாய்ந்தது, அழிவில்லாதது, பெருமாளாகவே கருதப்படத்தக்கவை இந்த 33. இந்த கிரந்தங்களை நாம் வாசிக்கணும். இதை சுவாமியே, இந்த கிரந்தங்கள்லாம் பெருமாள்னு சுவாமியே சொல்கிறார் ஒரு ஸ்லோகத்தில். எப்படி சொல்கிறார் அப்படின்னா, ரகசியத்திரய தியான ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறார், அபிஜாதம் விஜானதாம் விஜாதம் அபிஜானதாம் ரகசியத்ரய சாராக்கியம் பரம் பிரம்மாஸ்து மே ஸ்ருதி அப்படின்னு இந்த கிரந்தங்கள்லாம் பெருமாளாகவே கருதப்படுறதுன்னு சுவாமியே சொல்கிறார். ஆச்சாரியன் முகமாக நாம் இந்த 33 கிரந்தங்களையும் அல்லது ரகசியத்திரய காலக்ஷேபம்னு நம்ம கேட்கணும். யார் மூலமாவது ஆச்சாரியன் மூலமாக கேட்கணும். அப்படி கேட்டு நம்ம தெரிஞ்சுட்டோம்னா நம்மளுடைய கப்பம் தீரும். கப்பம்னா என்ன? சம்சாரமாகிய நடுக்கம் தீந்துடும் அப்படின்னு சொல்லப்படுறது.
செப்பம் உடையவர், திரள் உடையவர் நம் சுவாமி. செப்பம் உடையவர் அப்படின்னா நேர்மையானவர். எப்பேற்பட்ட நேர்மை அப்படின்னா ஒரு உண்மையான நிகழ்ச்சி. வித்யாரண்யர் இவருடைய ஃப்ரெண்டுன்னு பார்த்தோம். இவருக்கும் மத்வாச்சாரியார் பரம்பரையில் வந்த அக்ஷோபிய முனிவருக்கும் ஒரு டிபேட் நடந்தது. புலவர்கள்னு இருந்தால், ராஜா கிட்ட இருந்தால் அவள்லாம் டிபேட் பண்ணுவா இல்லையா, அந்த டிபேட் நடந்தது. எந்த இடத்துல அப்படின்னா கர்நாடகாவில் மூல்பாகல் அப்படிங்கிற ஒரு ஊரில். வித்யாரண்யர் அத்வைதி, இந்த அக்ஷோபிய முனிவர் துவைத்தி. தத்துவமசி அப்படிங்கிற வாக்கியத்துக்கு வித்யாரண்யர் அத்வைத பரமா வியாக்கியானம் பண்ணினர். அக்ஷோபிய முனிவர் துவைத்த பரமா வியாக்கியானம் பண்ணினர். ஒருத்தர் சொல்கிறா இது அபேத ஸ்ருதி அப்படிங்கிறார், இன்னொருத்தர் சொல்கிறா இல்லை இது பேத ஸ்ருதி அப்படிங்கிறார். அந்த ஊர் ராஜா குழம்பியே போயிட்டார். யாருக்கு எதை சொல்கிறது, யார் ஜெயிச்சான்னு எப்படி சொல்கிறது ஒன்றும் புரியலை. எப்படி யார் பக்கம் தீர்ப்பு கொடுப்போன்னே அவருக்கு புரியலை. அந்த சமயம் சுவாமி வேதாந்த தேசிகர் கர்நாடகாவில் சத்திய காலத்தில் இருந்துட்டுருக்கார். உடனே அந்த ராஜா என்ன பண்ணா, இவா 2 பேரும் எழுதின ஓலைகள் எல்லாம் அத்தனையும் தேசிகருக்கு அனுப்பி நீங்கள் தீர்ப்பு சொல்லி அனுப்புங்கோ அப்படின்னு சொல்லிட்டான். 2 பேர் ஆர்கியூமெண்ட்ஸையும் படித்தார் நம் சுவாமி. ஜட்ஜ்மெண்ட் எழுதுறார். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பாருங்க. அசினா தத்வமசினா பரஜீவ பிரவேதினா வித்யாரண்ய மகாரண்யம் அக்ஷோபியம் முனிரக்ஷிநாத். இதில் சொல்கிற வித்யாரண்யங்கிற காடை அக்ஷோபியருங்கிற முனி தத்துவமசிங்கிற வாழை வச்சு, தத்துவமசி அப்படின்னா வாள்னு ஒரு அர்த்தம், தத்துவமசிங்கிற வாழை வச்சு அறுத்து போட்டுட்டார் அப்படின்னு எழுதி அனுப்பிட்டார். ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டார். அதாவது அக்ஷோபியர் பக்கம் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டார் இவர். மூல்பாகல்ங்கிற அந்த ஊரில் ஒரு பில்லர் இருக்குது. அந்த பில்லரில் இது எழுதி வச்சிருக்காளாம். வித்யாரண்யர் இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. கூடவே படிக்கிற காலத்தில், வேதம் படிக்கிற காலத்தில் இவருடைய கூட படித்த ஃப்ரெண்டு. ஆனால் அவர் பக்கம் இவர் தீர்ப்பு சொல்லலை. இதுலேருந்து இவருடைய நேர்மை தெரியறது பாருங்க. அதே சமயத்தில் இவர் திரள் உடையவர். எப்படி அப்படின்னா வேத வாக்கியங்களை திறமையாக எடுத்து சொல்லும் ஆற்றல் மிக்கவர் இவர். அதாவது பிற மதத்தவர்களின் பிலாசிவையும் தெரிஞ்சு வச்சுண்டு திறம்பட பேசி ஆர்கியூ பண்ணக்கூடியவர் இவர். இப்போ அதே மாதிரி பிற மதத்தவர்கள் தானே எடுத்து அந்த தத்துவமசி எடுத்து ஆர்கியூ பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கார். அப்பேற்பட்ட திரள் உடையவர் நம் சுவாமி. செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலன். யார் வேதத்துக்கு புறம்பா வாதம் பண்ணுறாளோ அவளோட வாதம் பண்ணி அவளுக்கு வெப்பம் கொடுக்கக்கூடியவர், வெப்பம் கொடுக்க வல்லவர். ஆனால் அப்படி வெப்பம் கொடுத்தாலும் விமலன் இவர். எந்த குற்றமும் இவரை தீண்டவே தீண்டாது, குற்றமற்றவர். செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறு மருங்குல். இந்த 3 எது? மென்முலை அப்படின்னா ஞானம்னு அர்த்தம், செவ்வாய் அப்படின்னா பக்தி, சிறு மருங்குல் அப்படின்னா வைராக்கியம். ஞான பக்தி வைராக்கியத்தை குறிக்கும் இந்த 3. இந்த 3லும் குணபூர்த்தி உள்ளவர் நம் சுவாமி. நப்பிண்ணை நங்காய் திருவே துயிலழாய். குரு பரம்பரையில் நாதமுனிகள் தொடங்கி அப்புள்ளார் வரை உள்ளவர்கள், இவர்களுக்கு பின் அவதரித்த தூப்புல் பிள்ளையான இவர், பெரிய பிராட்டியைப் போல இவா எல்லாருமே கருணை மிக்கவர்கள். உக்கமும் தட்டொழியும் தந்து இப்போதே எம்மை நீராட்டு. அடியோங்களுக்கு கைங்கரிய பிராப்தியை கொடுக்கணும். தங்களுடைய எஜமானனான எம்பெருமானின் கல்யாண குணங்கள் அவருடைய ஸ்வரூபத்தில் நாங்கள் நனைந்து நாங்கள் நீராடும்படி செய்ய வேண்டும்னு ஒரு சிஷ்யன் சுவாமி வேதாந்த தேசிகரை பிரார்த்திப்பதாக கொள்ளலாம் இந்த பாசுரத்தை. தூப்புல் குலமணி திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.